Good evening, children. Good evening, teacher. All right, good evening. Good evening. Yeah. Good evening, teacher. Are there any new students today? No, teacher. Okay. Shall we start the lesson then? Are you all ready? Yes, teacher. I'm ready, teacher. Yes, teacher. And your pen and pencils, right? Yes, teacher. Okay. Do you remember what we learned last week? Yes, teacher. Yes or no? Where, what? Where, what, who, why, when. Any other answer? WH questions. WH questions. Where, who, is, why. Teacher, WH questions. Right, Teacher, good. questions, teacher. Okay, good. Please go through the note again, okay? Only you can learn it Good well. evening. Good evening. எழுதுற நோட் திரும்ப ஒருக்கா திருப்பி பார்க்கணும் பிள்ளைகள். 1 week பிறகு நேரம் மறந்து போயிடும். அதனால படிக்கிறத டைம் இருக்கிற நேரம் கொஞ்சம் you have to revise it. Okay. Good evening all. We are going to do a small activity, right? It is very easy, right? That is in your people's book, page number 21. Okay. Activity 12. Can you do this? See, activity 12. Read the examples and fill in the table with the words given. இப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், வேர்ட்ஸ் நாங்கள் சொல்கிற நேரம் தமிழ்லையும் அப்படி இருக்கு, குறுகிய ஓசை நீண்ட ஓசைன்ட்டு சொல்லி. isn't it? படிக்கிறேன் தானே? விளங்குது இல்லையா ஸ்கிரீன்? அறுவரால் வந்து முறைச்சிருக்காரு சார். யாருக்கு விளங்குது இல்லை ஸ்கிரீன்? இப்ப டீச்சர் உங்களோட ஸ்கிரீன் போயிட்டு வருது டீச்சர். நோ, எல்லாருக்கும் அப்படியா? இப்ப ஓகே டீச்சர். இல்ல டீச்சர், எனக்கு ஆள ஒண்ணும். உங்களோட போன் செக் பண்ணுங்க பிள்ளைகள், எந்த பக்கம். ஐ திங்க் everything is correct. இல்ல டீச்சர், யாரும் மூஞ்ச காட்டிட்டு போனாங்க டீச்சர், அதனால தான் வரல யாருக்குமே. ரைட், உங்களோட பக்கம் கொஞ்சம் பக்கத்துல இருக்கு. இந்த மாதிரி போன் டச் பண்ண போன் கேமரா ஆன் பண்ணிட்டு போ. ஆல்ரைட். பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட இருந்து எதுவும் செய்யறதுன்னா செய்யுங்க, இல்லாட்டி உங்களுக்கு தான் சிக்கல், டைமும் வேஸ்ட். ஓகே. ஸோ இன் தமிழ் நாங்க படிக்கிறோம் குறுகிய ஓசை நீண்ட ஓசைன்ட்டு சொல்லி படிக்கிறோம் தானே? பல், பால், அடி, அடி, மடி, மாடி. எஸ், லைக்வைஸ் இதுல ஒரு கிளவுட் மாதிரி, ஒரு மேகம் மாதிரி ஒரு ஷேப் இருக்குது தானே? ஹியர், ரைட்? இதுல வந்து ரைட், மிக்ஸ்ட் ஆகி இருக்குது பிள்ளைகள். இதுல எக்ஸாம்பிள் போட்டு காட்டி இருக்கிறாங்க, ஃபிட், ஃபீட். ஸோ இது வந்து இப்போ நாங்கள் நிறைய வேர்ட்ஸ் படிச்சிருக்கோம், நீங்கள் ப்ரைமரியிலையும் படிச்சிருப்பீங்க, ரைட்? கொஞ்சம் ரீட் பண்ணி எது இப்போ ஃபர்ஸ்ட் காலம்ல நீங்கள் குறுகிய, தட் மீன்ஸ் ஷார்ட்டாக சவுண்ட்ஸ் வருது, ரைட்? ஹியர் ஷார்ட் சவுண்ட்ஸ் இதுலேயும்
நீண்டு ஒலிக்கிறது லாங் சவுண்ட்ஸ் வர்றது இதுலயும் என்ன சொல்றீங்க? you are going to write. This is very easy, right? Can you do this? First இதை மட்டும் ட்ரை பண்ணுங்க. activity 12. yes quickly. சும்மா யாரும் எழுதாம finish சொல்லக்கூடாது. கட்டாயம் you must write it in your notebook, right? I will ask you to on your videos, right? video on பண்ணி notebook காட்ட சொல்லுவேன். so please do it. Teacher, எழுதணும். how many page? sorry Teacher, yes 21. Teacher, 21வது பேஜா? yes yes கேள்வியும் விடை எழுதணும் teacher. Answer the question. yes you have to answer the questions. draw the box in your notebook. notebookல இது உங்களோட புக்ல இந்த cloudல இருக்கிறது எழுதாட்டியும் பரவாயில்ல, ஆன்சர்ஸ் மட்டுமாவது எழுதுங்க. குறுகிய ஓசையும் நீண்ட ஓசையும், that mean ஷார்ட் சவுண்டும் லாங் சவுண்டும் இருக்கு. எக்ஸாம்பிள் போட்டு காட்டிருக்காங்க ஃபிட் ஃபீட், அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டும் வாசிச்சு உங்களுக்கு விளங்குற மாதிரி எழுதுங்க. தென் we can discuss. Finish, teacher.
Excuse teacher, ரெண்டு ஆக்டிவிட்டியும் செய்யணுமா டீச்சர்? Only the first one. Huh? After the discussion, we can do the next. Finish teacher. No, teacher. Teacher finish. Teacher, finish, teacher. Shall I put chat box in? No need, no need. What about others? Do you need time? Excuse me teacher. Finish teacher. Finish No, teacher. No, teacher, please 1 minute. Excuse me teacher. Yes. Teacher, I have already sent to the chat box. Ba. But are you all ready with your answers? Finish, Yes, teacher. good evening teacher. Good. Good evening. Good evening Now I will. teacher. Good evening. Right now, check your answers with this chart. Yes. First one. Order மாறி இருந்தா no problem, right? Order is not a problem. Just check. Nivendran, don't do unwanted thing, please, huh? Right. Fit. Fit. Good evening teacher. எல்லாமே சரி டீச்சர். Yeah. Fit. Feet. Win. Win. Lick. Leak. Pick. Peak. Hid. Hid. Wick. Weak. Bid. Bead. Sip. Seep.
hit, heat. டீச்சர் அரவாசி இல்லையே டீச்சர். Right? டீச்சர் check அரவாசி பண்ண ஷிப் ஷிப் டீச்சர் இன்னும் ஒண்ணே ஒண்ணு வரணும் டீச்சர். 10 தான் இருக்கு. which ஷிப் one? ஷிப் ஷிப் ஷிப். Yeah, you can add up. These are the examples. பிள்ளைகள் நீங்க எழுதிருங்க, நான் இதை எக்ஸாம்பிளுக்கு போட்டு காட்டி இருக்கிறேன். ஓகே டீச்சர். இல்லாதது நீங்க உங்களுக்கு தெரியும் தானே, எழுதுங்க. இந்த ஐடியா இதை என்ன செய்யணும் பிழைச்சலுக்கான்ட்டு பாக்குறவங்க அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. சங்கீர்த்தனா, பிள்ளைகள் தேவையில்லாம இதுல கிறுக்கி விளையாண்டா பிளாக் பண்ணுவேன், கோவிக்க கூடாது. கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகும் தானே. ரைட், ஓகே தான். செக் பண்ணிட்டீங்களா? ஓகே. டீச்சர். இஃப் யுவர் ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட், நீங்க சரியா எழுதி இருந்தா ரைட் போட்டு உங்களுக்கு good போட்டுக்கோங்க. Now try to do the second activity. That means activity number 13. Read the table, add more words from the list. Read the words aloud. Right? இதுல சிலது போட்டு தந்திருக்கிறாங்க பிள்ளைகள். சவுண்ட்ஸ், இதுக்கு அதே சவுண்ட்ஸ்ல வார வேர்ட்ஸ் நீங்க மேல இருந்து தேடி கீழே எழுதணும். ரைட்? இஃப் யூ லைக் யூ கேன் add more words. உங்களுக்கு இதுல இல்லாம வேற வேர்ட்ஸ் இருந்தாலும் நீங்க இதுல போடலாம். ரைட்? பட் அட்லீஸ்ட் ட்ரை டு டூ, இதுல இருக்கிற வேர்ட்ஸை மட்டுமாவது போக ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டிப் ஹிப். டிப் ஹிப், ஹிப்ன்ற சத்தத்துல வருது. ரைட்? ஹிப் சவுண்ட். اهلا وسهلا بالصيام يا حبيبا زارنا في كل عام. Sing king. Dish wish. Kick tick. Pink wink. Same sounds, similar sounds. ஒரே மாதிரி சவுண்ட்ஸ் வார வேர்ட்ஸ் தேடி எழுதுங்க பாப்போம் குயிக்லி. ரெண்டையும் எழுதிட்டே இதுல இருக்கிறது எழுதணும். எஸ் எஸ். கோட்ல டீச்சர் எழுதி முடிச்சிட்டு சட்ல போடலாம். நோ நீடா, எல்லாருமே எனக்கு செக் பண்ண டைம் இருக்காது, அதனால நான் ஆன்சர்ஸ் போடுற நேரம் நீங்க டிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே.
டீச்சர் அந்த மூன்றாவதுல டேஷ் விஷ் ஸ்வீஷ் அவளும் நினைச்சேன். இருக்கிறத எழுதிட்டு அதே சவுண்ட்ஸ்ல உங்களோட ஓன் வேர்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க. வேற வேர்ட்ஸ் எழுத எழுமா உங்களுக்குன்ட்டு பாருங்க. தெரிஞ்ச வேர்ட்ஸ் இருந்தா அதையும் ஆட் பண்ணுங்க அதுல. டீச்சர் எழுதி முடிச்சு. டீச்சர் எழுதி முடிச்சு. Finish, teacher. Finish, teacher. All right, are you all finished? No, teacher. No, teacher. You need time? Yes or no? Do you need time? Yes, Then write. teacher, 5 more minutes. Finish பண்ணாக்கள் அதுல வேற வேர்ட்ஸ் உங்களுக்கு உங்களோட ஓன் வேர்ட்ஸ் ஆட் பண்ணேலுமா ட்ரை பண்ணுங்க. அதுல அந்த பெட்டிக்குள்ள இல்லாத வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு டீச்சர். அது அந்த முஸ்லிமா இருக்கிறதுக்குள்ள அதையும் சேர்த்து எழுதியா? டீச்சர் இதுல கடைசி எழுத்த பாக்குறதோ முன் எழுத்து பாக்குறதா? Sounds, word முடியிற sound, the ending sound. Tip, hip. டிப்பும் ஹிப்பும் ஸ்டார்டிங் வேர்ட் மேட்ச் ஆகுதா இல்லாட்டி முடிகிற நேரம் சேம் சவுண்ட்ஸ் வருதா? அதே மாதிரி சிங் கிங் ஸ்டார்ட்ல எஸ்ஸும் கேயும் தான் இருக்கு, முடிகிற நேரம் தான் ஐஎன்ஜி சிங் அண்ட் கிங். தென் டிஷ் விஷ். அப்ப டீச்சர் லிட் எல்லாம் இருக்கு, லிட் பிட் எல்லாம் அதெல்லாம் இல்லவே இல்லையே டீச்சர் இந்த பாக்ஸ்ல. இங்க ஒரே சவுண்ட்ஸை நீங்க மேட்ச் பண்ணி போடுங்கம்மா. சைட்ல வேற சவுண்ட்ஸ் இருக்கிறது ஒரே மாதிரி இருக்கிறத நீங்க இதுல ஆட் பண்ணுங்க. அதான் சொன்னேன், உங்களுக்கு மெச்சா இருக்கிறத நீங்க ஆட் பண்ணி போடுங்க. ஒரே சவுண்ட்ஸ்ல வருது, சிமிலர் சவுண்ட்ஸ்ல.
Okay, shall we check the answers? Yes? Yes. Yes. Yes, teacher. Yes, teacher. Right. Here, டீச்சர் நீங்க கதைச்சு எனக்கு கொஞ்சம் கிளியரா திரும்ப சொல்லுங்க. right. Tip, hip, then? Yes? Think, blink, lip, sheep, bright, bring, string, Hip, lip, Wig. Drink. hill, hip, hip, hip. After that, hip. pin, Right? Yes. Hip. Then, sip. நீங்க என்ன புது வேர்ட்ஸ் எழுதுனீங்க அதுல? Right? Tip, hip, lip, sip. bit, Then for yes, bit, bid, good. Then next, sing, king, string, string, bring. wing, Yes. Any other words? drink, Blink. Right. Any other words? wing, Yes, tell me, children. Then for dish, fish, fish, SH sound. Fish, fish. fish, wish, swish, Yes, Swish. finish, yes. finish, Okay, good. Tick. Tick, tick, Tick. click, click, tick, click, link, 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 lick, Sick. Sink. Tick. Stick. Lick. yes. Lick. Tick. சொல்லி பாருங்க பிள்ளைகள், you have to read it out. Sounds. Okay. Tick, lick. Then pink, wink, blink. Blink. The word blink. Yeah. Pink, wink, blink. Okay. Okay. Sink. sink, Yeah. Think. link, link, drink, link, Think. Yeah. All right.
Ring. Win. Win. Teacher, right? Win pin. Win pin ஒரு மாதிரி எழுதி இருக்கு, ஒரு சவுண்ட்ஸ்ல வரும். Win pin. Right? Kill drill. Kill drill. Yeah. Sick kick tick sick இங்க வரும். Kick sick அவங்களோட yes sick போட்டிருப்பீங்க. Sick bid. Lead, sick. bid. Lead bid Bid. ID. Weak, Yes, bid. lead. Teacher, lead. Teacher, lead. Yes. Lick. Weak, bid. Yeah. Teacher, click. Yes. Bid. Bid, bid. Wit. Sit. Right. The words. சொல்லி பார்க்கணும். Right? Okay. Ink, Yes. ink. 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 Pink. அது இவங்களோட வருவாங்க. Right? Pink. Ink. Okay, good. எழுதினாங்க. Blink, Yes. blink. Bid, bid. Blink. Blink. Lead, Blink. bid. Correct. Lead, bid. Pink. Blink. Pink. Correct. Correct. Yeah, lead, bid. சொல்லணும். Right? All of you please mute your mic. Thank you. Now இது வந்து உங்களுக்கு ஒரு பிராக்டிஸுக்காக தந்தது பிள்ளை. ரீடிங் அண்ட் ரைட்டிங் பார்ட். சின்ன சின்ன வேர்ட்ஸ் நாங்கள் ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற நேரம் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு மற்ற வேர்ட்ஸ் வாசிக்க முடியும். அதனால இந்த ப்ராக்டிஸுக்காகத்தான் இந்த வேர்ட்ஸை நீங்கள் திரும்ப ஒருக்கா ரீட் பண்ணி பார்க்கணும். Okay, teacher. That's all. Okay. Now today's lesson is your Where's everything. yes, good. Where's everything. This is unit 3. Yes, unit 3. Under unit 3, we are going to learn, right? Dilshan, mute your mic. Always please check your mic, otherwise I have to mute you all. Okay. Sorry. The title is Where's everything. Mean where is everything. Where கேக்குறது என்ன? Where சொல்றது? What is where? எங்கே? எங்கே? Where? Oh, where's everything? Where's everything னு சொன்னா everything னா எல்லாம் அர்த்தம். எல்லாம்னு சொல்லுங்க. எல்லாம். தமிழ்ல நாங்க அப்படி எங்கே எல்லாம் அப்படின்ட்டு சொல்ல டைரக்ட் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அதனால எல்லாம் எங்கே இருக்கிறது எங்களுக்கு விளங்குற மாதிரி விளங்கி கொள்ற மாதிரி நாங்க அந்த டைட்டில விளங்கி கொள்ளணும். எல்லாம் எங்கே இருக்கிறது. Right? This is a role play. Listen to me carefully. Right? A tourist from Sweden wants to go to the National Museum. ஒரு டூரிஸ்ட், ஒரு வெளிநாட்டவர், ஒரு சுற்றுலா பயணி. டூரிஸ்ட்னு சொல்றது யாரு? சுற்றுலா பயணி. சுற்றுலா பயணி. Right? A tourist from Sweden. Where is from? எங்க இருந்து வராரா? ஸ்வீடன். ஸ்வீடன் சொல்றது ஒரு நாடு. Right? Sweden
wants to go to the National Museum. National Museumத்துக்கு போக அவர் விரும்புகிறார். What is National Museum? Yes, National Museum ன்னு சொல்றது நூதன சாலை என்று சொல்லுவோம் நாங்க, அருங்காட்சியகம். என்ன, உங்களால இப்ப நேரடியா பார்க்க முடியாத அந்த பார்ப்பதற்கு அரிய பொருட்கள் அங்க வைக்கப்பட்டிருக்கும். நேஷனல் மியூசியம் கொலம்புல இருக்குது. என்ன, அருங்காட்சியகம், நூதன சாலை, பெருங்காட்சியகம் எப்படியும் சொல்லலாம். அப்ப இந்த டூரிஸ்ட் வந்து நேஷனல் மியூசியத்துக்கு போகிறதுக்கு அவருக்கு தேவைப்படுது. ரைட்? Now here the tourist is speaking with another person. Who is that? இன்னொருத்தரோட பேசுறாரு. அது யாரு? Sandru. Right. Good. Sandru. Right. Okay. Now tourist. He is speaking. அவர் பேசுறாரு. Excuse me. Where is the National Museum? Tourist சொல்றார், excuse me, where is the National Museum? Excuse me கேட்டுட்டு where is the National Museum? National Museum எங்கே உள்ளது? Right? National Museum உள்ளது. செந்தாரு telling, செந்தாரு சொல்றாரு, it's in the main street. அது it's in the main street. எங்க இருக்குதாம்? It's in the main street. It's in the main street. Now tourist, how can I go to the main street? How can I go to the main street? நான் மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு எப்படி போவது? How can I go to the main street? நான் மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு எப்படி போறது என்று சொல்லி டூரிஸ்ட் கேட்கிறாரு. Now Sandru is answering, go along this road. Go along னு சொன்னா நேராக போங்க, நேரே போங்க. Go along, நெடுக போங்க. Go along this road and turn left. Turn left. Right? Left. Left ன்னு சொல்றது எந்த பக்கம்? அப்ப இவர் டர்ன் லெஃப்ட் சொல்றா. Please mute your mic. Yes, right. It's the main street. நீங்க நேரே போய் இப்ப அவங்க பேசி கொண்டிருக்கிற இடத்துல இருந்து go along, நேரே போய் go along this road, இந்த ரோட்ல நேரே போய் and turn left, இடது பக்கமாக திரும்பவும். It's the main street. அதுதான் main street. நான் இப்ப டூரிஸ்ட் சொல்றாரு, all right. சரி சொல்லிட்டார் அவர். Right? Now Sandru is speaking again. There is a park on your right. அங்கே there is a park on your right. உங்களோட ரைட் சைட்ல, ரைட் என்று சொன்னா வலது பக்கம், வலது பக்கத்துல இருக்கும் ஒரு பார்க் இருக்கும். Next to the park, next ன்னு சொல்றது அடுத்து, next to அடுத்து, அடுத்து. Next to the park is the museum. அந்த பார்க்குக்கு அடுத்துள்ளது தான் மியூசியம். Right? Okay. It is between the park. It is between சொன்னாப்லே இடையில். It is between the park and the art gallery. Art gallery ஒன்றும் இருக்கு அங்க. ஓவியங்கள் இருக்கிற இடம், ஆர்ட் கேலரியும் இருக்கு. So
அப்ப மியூசியம் எங்க இருக்குதா? பிட்வீன் த பார்க் அண்ட் த ஆர்ட் கேலரி. பிட்வீன் சொன்னா இடையில். எப்போ நாங்க பிட்வீன் சொல்ற நேரம் இரண்டு இரண்டு ஆப்ஜெக்ட், ஏதாவது இரண்டு திங்ஸுக்கு இடையில், இரண்டுக்கும் நடுவில், சென்டர் இல்ல, இடையில் தான் பிட்வீன் நாங்க சொல்றது. அப்ப நாங்க பிட்வீன் யூஸ் பண்றோம்னா எப்பவும் அந்த குறிப்பிட்ட பிட்வீன்ல இருக்கிற பொருளுக்கு அருகில் ரெண்டு பக்கமும் ஏதாவது இருக்கணும். பட் நாட் சென்டர். சென்டர்ன்னு சொன்னா நடுவில், மையத்தில். அதை மீன் பண்ணக்கூடாது. இடையில். உங்களுக்கு விளங்கும் என்ன பிள்ளைகள்? இடையில் இருக்குது. ரைட்? அப்ப பார்க்குக்கும் ஆர்ட் கேலரிக்கும் இடையில் தான் மியூசியம் இருக்குது. இட் இஸ் பிட்வீன் த பார்க் அண்ட் த ஆர்ட் கேலரி. So the museum is between the park and the art gallery. பார்க்குக்கும் ஆர்ட் கேலரிக்கும் இடையில் தான் மியூசியம் இருக்கு. யூ கேன் ஃபைண்ட் இட் ஈஸிலி. நீங்க இலகுவா அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்படி சன்ரு சொல்றாங்க. Now tourist, thank you very much. Dilshan, don't play the board. Right. Tourist, thank you very much சொல்றாரு. Now again Sandru, you're welcome. Thank you சொன்னா நாங்க you're welcome சொல்லுவோம். அந்த மாதிரி you're welcome சொல்றாங்க. Enjoy your visit. உங்களோட நீங்க போறது நல்ல மகிழ்ச்சிகரமானதாக இருக்கட்டும். என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்கன்ட்டு சொல்றாங்க. என்ஜாய் யோர் விசிட். Now see the activity. Activity 1, right? Read the role play and put a tick or a cross. இதுல ஒரு 5 sentences இருக்கு பிள்ளைகள். நான் சொல்ற வரைக்கும் நீங்க கவனிக்காம சில பேர் எழுதிட்டு இருப்பீங்க. That's not good. இப்போ இதை கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்க கேட்டிருந்தா யூ கேன் மார்க் இட் வெரி ஈஸிலி. ரைட்? 5 சென்டென்ஸ் இருக்குது. இது சென்டென்ஸ், இஃப் the sentence is correct, you have to put a right. சரி போடணும். சென்டென்ஸ் பிழையா இருந்தா you have to put cross mark, cross போடணும், பிழை போடணும். Can you do this? Yes, it is very easy. Okay, quickly. Okay, I'll give you 10 minutes. Write neatly, nicely. You are in grade 6 now. Yes, இப்போதிலிருந்தே நான் உங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் நான் பிறகு சொல்லித்தரேன். சின்னதுல ஃபார்மேஷன் படி, கணக்கா, மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங், எந்த இடத்துல கேபிட்டல், சிம்பிள், டால் லெட்டர்ஸ், டெய்ல் லெட்டர்ஸ், ஃபுல் ஸ்டாப், நாட் ஓன்லி ஃபுல் ஸ்டாப், பங்க்சுவேஷன் மார்க் எல்லாம் கவனமாக போட்டு ரைட்டிங் செய்கிற நேரம் நீட்டாக செஞ்சு பழகுங்க பிள்ளைகள். அவசரமாக செய்கிறது இல்லை, குயிக்காக முடிக்கிறது இல்லை. சின்ன ஒர்க்காக இருந்தாலும் நீட்டாக வடிவாக செய்கிறதுக்கு இப்போதுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஓகே, குயிக்லி ரைட். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எழுத ஆரம்பிக்கையா? Yes, now you can start your work. Okay, teacher. Teacher, Yes. கவரேஜ் ப்ராப்ளமால நீங்க என்ன செய்ய சொன்னீங்கன்னு எனக்கு இப்ப தெரியாது டீச்சர். ஆக்டிவிட்டி 1 மேல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ ஆக்டிவிட்டி 1 இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணது தெரியும் டீச்சர். நீங்க இப்ப என்ன சொன்னீங்கன்னு தெரியும். ஆக்டிவிட்டி 1 செய்யுங்க. சென்டென்ஸ் ரீட் பண்ணி சென்டென்ஸ் கரெக்டா இருந்தா ரைட்டும், பிழையா இருந்தா கிராஸ் மார்க்ஸும் போடணும். தட்ஸ் ஆல். ஓகே டீச்சர்.
Excuse me, teacher. Teacher, finish, teacher. Teacher, finish. Teacher, finish, teacher. Shall I put in chat box? Can you please on your video? Okay, teacher. Show me your notebook. நான் காட்டிட்டேன். டீச்சர் நான் காட்டின விளங்குதா? Wait. Abarnika. இப்ப நான் காட்டின விளங்கிச்சா? நிவேந்திரன். சரி, அபர்ணிகா காட்டு விளங்குதா டீச்சர்? இந்த விளங்குதா டீச்சர்? Yeah. But it's டீச்சர் not நான் clear. காட்டினது விளங்கிச்சா டீச்சர்? No, Nivendrende, no. Only I can see Abarnika's one. விளங்குதா டீச்சர்? Right. பாத்தீங்களா? Chat boxல அனுப்புங்க பிள்ளை. எனக்கு கிளியரா இருக்குது இல்ல. ஓகே. Chat boxல அனுப்புங்க குயிக்கா. டீச்சர் உங்களுக்கு chat box நோ. அதே no problem Abarnika. டீச்சர்? No problem. நான் பார்த்தேன் உங்களோட. ஓகே டீச்சர். டீச்சர் சொல்லிருக்காப்பா. நமக்கு chat box இல்லம்மா. டீச்சர் நிவேந்திரன் போட்டுட்டேன். நிவேந்திரனுக்கு யார் ரைட் போட சொன்னது? இப்ப நாங்க இன்னும் டிஸ்கஸ் பண்ணலையே. நிவேந்திரன். Are you sure your answers are correct? நிவேந்திரனுக்கு sure answers are correct. Yeah, good Nivendran, good. Correct. Thank you, teacher. Thank you. Afiq, check your third answer again. Check it. Okay.
Teacher finish. Teacher. Teacher finish. Right, are you all finished? Shall we discuss? Okay, teacher. Okay, teacher. Okay, teacher. There are two characters in the dialogue. There are two characters. Okay, Two teacher. characters. Yes, teacher. Correct. Correct. The tourist wants to go to the art gallery. Touristக்கு art galleryக்கு தான் sorry. போகணும். No. Sorry, teacher. Yes. இல்ல sorry. Teacher. National want to go to the National Museum. Yeah. They are in the main street now. அவங்க main streetல தான் இப்ப இருக்காங்க. No. No, teacher. No. The park is in the main street. Correct. Park. Correct. Correct, teacher. Yes, good. Sandara knows how to go to the museum. சந்தாருக்கு தெரியும் இது எப்படி போறதுன்னு சொல்லி. Yes. Yes, teacher. Yes, teacher. Teacher. முதலாவதுக்கு சரியா பிள்ளையா? Sorry. சரி. ரெண்டாவதுக்கு Wrong. மூன்றாவதுக்கு டீச்சர்? Wrong. நாலாவதுக்கு? Fourth and fifth correct. ஓகே டீச்சர், நான் சரியான டவுட் கேட்டேன். Shall we try this one? Right? Writing. This is a writing activity. Write complete sentences. இதுல கொஞ்சம் படங்கள் இருக்கு பிள்ளைகள். கிரண் மடிச்ச படம். No. Look the picture. டீச்சர். பிள்ளைகள் எனக்கு கொஞ்சம் பேச விட்டுட்டு பிறகு நீங்க டவுட் கேளுங்க. Right? இந்த pictures பார்த்துட்டு right? இதுல A B C D E F G தனித்தனியா இருக்கு pictures. இத பார்த்து நீங்க சென்டென்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க. சென்டென்ஸ் சொன்னா இந்த நாங்க படிச்ச prepositions on, in, between, right? on என்று சொல்றது மேலே, between இடையில், in உள்ளே, right? ஓகே டீச்சர். அதுகள் நம்ம உருவாக்க வச்சுக்கொண்டு சென்டென்ஸ் எழுத போறீங்க. that means வசனங்கள் எழுதணும். right? now any doubts? Teacher. yes. முதலாவது கேள்வி காட்டிக்காங்க ஏக்கு, அப்ப B C D E F G க்கு தானே டீச்சர் எழுதணும்? A, the television is between the dog and the cat. டாகுக்கும் கெட்டுக்கும் இடையில, டாகுக்கும் கேட்டுக்கும் இடையில டெலிவிஷன் இருக்கு. அப்ப முதலாவது கேள்வி காட்டிட்டாங்க, அப்ப நம்ம மிச்சத்துக்கு எழுதுறோம். dog and the cat. அப்ப நீங்க B C D E F G try to answer. ஓகே. Right, கொஞ்சம் try பண்ணுங்க. We will give the... Teacher, we have to draw the picture. No Draw need the picture. No need to draw the pictures. Just write the sentences. மேடம் இதை இப்ப செய்யணுமா? இப்பதான் செய்யணும்.
டீச்சர் அந்த சி படத்துக்கு அந்த பூனை அமர்ந்திருக்கிறேன்னு டீச்சர். டீச்சர் பிள்ளைகள் பிள்ளை மற்ற விளங்கப்படுத்துறேன், தெரிஞ்சதை மட்டும் செய்யுங்க. ஓகே டீச்சர். அந்த டாக்டர் இங்க வரமாட்டாங்க, யாழ்ப்பாணத்துல தான் ஒரு காட்டணும்னு சொல்லி சொன்னாங்க. தம்பியை விட்டுட்டு வந்து பார்க்கணும். ஜெய்மன் அலுவலை முடிச்சுட்டு வந்து ஒரு இதை பார்க்கணும். வாரக்கிழமை 28 இந்த மாதிரி 28 பிசி மட்டும் போய் அளவு கொடுத்துட்டு வந்தாங்க. டீச்சர் டீச்சர் வளங்க டீச்சர். Yes, yes. Teacher, I cannot see the screen, teacher. I think it's problem is in your side, yeah. நீங்க கொஞ்சம் செக் பண்ணுங்க, மற்றாக்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். Okay, teacher. உங்களோட போனை yeah yeah. Now okay, teacher. விளங்குது. Thank you, teacher. டீச்சர் ஃபினிஷ் காட்டே அடிச்ச வீடியோவில் டவுட் ஆனது வந்து 2வது 2 தாண்டிச்சு, மிச்சம் எல்லாம் செஞ்சுட்டேன். Please wait, we can discuss it. Teacher, shall I put in chat box? No need, dear, no need. We'll discuss. Ma'am, what time class will be end? Ma'am, Yes. what time class will be end? 8:15. Any urgent work? Yes, ma'am. Here, like we want to open fasting. That's why. If you want, you can leave now. No problem. Okay, ma'am. Teacher, the third one picture, and the பூனை வந்து on the cupboard. இப்போ next dogன்றதை சேர்த்து எழுத. Yes, yes. ஒன்று எழுதினாலும் பரவாயில்ல, சேர்த்து எழுதினாலும் ஓகே. இத வந்து டீச்சர் பேர் cupboard தானே, சிக்கும் டிக்கும் சொல்லணும். Yeah, shelf, bookshelf, that is in bookshelf and cupboard, stool, anything.
Finish, teacher. Teacher, finish. Teacher, finish. Teacher, finished. All of you finished? Yes. Right, I will share the answers. Please check with that. Okay. Okay. Teacher, we have to correct. Teacher. Teacher, செஞ்சவங்க லீவ் ஆகலாம். Right, the television is between the cat and the dog. கேட்டுக்கும் டாகுக்கும் இடையில டெலிவிஷன் இருக்கு. Right? B, the dog is on the chair. Dog chairக்கு மேலே மேலே ஒன்னுன்னு சொன்னா மேலே. The dog is on the chair. C, the cat is on the cupboard. Yes, the cat is on the cupboard and the dog is next to the cupboard. Cat வந்து கபடுக்கு மேல இருக்குது. அதே நேரம் and the dog நாய் is next to the cupboard. கபடுக்கு அடுத்து கபடுக்கு அடுத்து டாகும் இருக்கு. Now D, the cat is inside the cupboard or inside of the cupboard, right? The cat வந்து கபடுக்குள்ளே இருக்கு, உள்ளே இருக்குது, inside. E, the bookshelf is between the two cats. இரண்டு பூனைகளுக்கு இடையில bookshelf இருக்கு, right? Next one, the dog is on the bed. Dog பெட்டுக்கு மேலே இருக்கு, பெட்டுக்கு மேலே உள்ளது. The next one, the cat is on the table. Cat பூனையும் டேபிளுக்கு மேசைக்கு மேலே உள்ளது. Right? டீச்சர் டீச்சர் Yes. டீச்சர் Yes. மூணாவது கேள்விக்கு நெக்ஸ்ட்னு தானே போட்டிருக்கீங்க. நியர் வராதா? நியர் த டேபிள். நியரும் போடலாம். ஓகே, நோ ராங். நியர் அருகில், நெக்ஸ்ட் டு அடுத்து எதுவும் போடலாம். நோ ப்ராப்ளம். அதான் எனக்குண்டா டீச்சர். இது சரியா டீச்சர்? நான் பிள்ளை பவுல் அதுக்கு வந்து இன்டூன்னு வராது. Which one? Yes. டீச்சர் Yes. கேளுங்க. இன்சைடுக்கு இன்னும் போடலாம் தானே? எத்தனையாவது? அந்த டி. The cat is in the cupboard. இல்ல ஆனா இன்சைட் உள் பக்கத்துல இருக்குதுன்னு சொல்லுவோம். Right? Inside the இன்சைட் வரும். ஓகே டீச்சர். ஓகே டீச்சர். டீச்சர் அந்த டி வந்து இன்டூன்னு வருமா? இன்டூ வராது. இன்டூ வராது. இன்டூ வராது. Teacher, the cat is on the cupboard and the dog is near the cupboard. ஓ, அது சரி. நான் சொன்னேன் தானே இப்ப. நீயே போடலாம், பிள்ளை இல்ல. நீயே அருகில், நெக்ஸ்ட் டு அடுத்து.
டீச்சர் எனக்கு லீவ் ஆகலாமா? டீச்சர் லீவ் உங்களுக்கு வேற கிளாஸஸ் இருக்குதா பிள்ளைகள் இப்ப? ஆகலாமா? டீச்சர் 8 ஓ, இருக்கு டீச்சர். இப்ப இருக்கு 8:30. எஸ் எஸ் டீச்சர் 8:30 இருக்கு டீச்சர். okay, okay. All right. இத கொஞ்சம் ரிவிஷன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வாங்க பிள்ளைகள். நான் இதை கண்டினியூ பண்ணுவேன். ஓகே, குட் நைட் ஆல் ஆஃப் யூ. Thank you. Good night, teacher. Bye. Good night, teacher. Bye, teacher. எழுதி வச்சு ரைட். Bye, teacher. Thank you. Thank you, teacher. Bye. Welcome, teacher. Bye. Thank you, teacher. Bye. Teacher.